வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 3 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். சேஷல்ஸ் நாட்டின் பயணத்தை முடித்துக் கொண்டு கோவை வந்த குடியரசு துணைத் தலைவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று பிற்பகல் அவர் கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து இன்று மாலை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் திருப்பூர் சென்று தியாகி குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். புதுச்சேரி ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் மண்டல செய்திப் பிரிவில் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் செய்தி ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களில் தினசரி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான முழு விவரங்கள் newsonair.gov.in என்ற இணையதளத்தில் வேகன்சிஸ் என்ற பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 15ஆம் தேதியாகும். மோந்தா புயல் தீவிரமடைந்துள்ள நிலையில் காற்றின் வேகம் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருகிறது. ஆந்திர பிரதேச கடற்கரையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்த புயல் இன்று இரவு காக்கிநாடா அருகே மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் 2 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளதாகவும் ரயில் மற்றும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 3வது நாளான நேற்று நாகாலாந்து முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 5 விக்கெட் இழப்பிற்கு 365 ரன் எடுத்தது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 512 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.